கன்ஸ்ட்ரக்ஷன். வெளியில வண்டி வந்து நிப்பாட்டிட்டோம், சைட்ல மட்டும் போடாம நிப்பாட்டுங்களேன். அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சைட்ல நிப்பாட்டினவங்க மட்டும் வண்டியை பார்த்து விடுங்க.
அவங்களுக்காண்டி திரும்பி ஒரு கிளாப்ஸ் பண்ணிடலாம். மறுபடியும் நல்லா கிளாப் பண்ணுங்க. அதையும் எழுதியிருக்கேன் நானு. ஓகே, எல்லாருக்கும் டவுட்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போலாம் மார்க்கெட்டிங்ல எல்லாருமே ஏஐட்ட போய் கேட்குறோம். அப்படிப்பட்ட அந்த ஏஐவே வச்சு வச்சு செய்வோம் ட்ராமான்னு ஒரு டீம் வராங்க. லெட்ஸ் வெல்கம் அவர் டீம். கிளாப் பண்ணுங்க. திங்கக்கிழமைல இருந்து கிடைக்காது. நீங்க கிளாப் பண்றதா உங்களுக்கு பேட்டரி. வெல்
நல்லா கிளாப் பண்ணுங்க, உங்களுக்காக தான் இந்த என்டர்டைன்மெண்ட் ஃபுல்லா. கடைசியில நம்ம ஏயும் உட்காந்து டான்ஸ் பண்ண வச்சுட்டாங்க, வேற லெவல். எல்லாரும் ரெடியா? Because next performance is going to be pure vibe. Welcome to our girls on the stage.
கிளாப் பண்ணுங்க. அவங்கள மட்டும் ஆடாம நம்மளே சேர்த்து வைப் பண்ண வச்சுட்டாங்க. அந்த டீமுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. சரி, ஓகே. ஆடிக்கிட்டே இருக்கீங்களேப்பா, கொஞ்சம் கேப் விடுங்க, நாங்க பேசுறதையும் கேளுங்க அப்படின்ட்டு பயங்கரமா வராங்க பட்டிமன்றத்துக்கு. பட்டிமன்ற டீம் சொல்லு. ஆலமரம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் அதனோட விழுதுகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனை போல ஆலமரம் போல வளர்ந்து நிற்கும் ஏசியா ஃபார்ம்ஸ் நிறுவனத்தின் விழுதுகளை பிடித்து வந்து கொண்டிருக்கும் நமது ஏசியா கேண்டிக்கு எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏசியா ஃபார்ம்ஸுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனைத் தொடர்ந்து நம்ம அட்ராக்டிவ் ஃபார்ம்ஸ்ல பத்தி நான் இன்ட்ரோ கொடுத்துறவா. நம்ம 2 இன்ச் ரோல் லாவண்யா, 3 இன்ச் ரோல் ஜெனிலா, 4 இன்ச் ரோல் கார்த்திகா, மல்டி கலர் சாய் விக்கி. ஆரோக்கியமான கேண்டில இருந்து ஒரு 4 தரப்பு வந்திருக்காங்க. அதுல முதல்ல பாசிப்பருப்பு அனுஷ்யா, கடலை லட்டு அருணா, சம்பாவில் சண்முகப்பிரியா, அதனைத் தொடர்ந்து ஸ்வீட் கார்ன் சுரேஷ். எப்படின்னு ஒரு 4 பேர் ரொம்ப அருமையான அணியா வந்து உட்காந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம், நீங்களே சொல்லுங்க. ஏசியா ஃபார்ம்ஸா ஏசியா கேண்டியா? ஃபார்ம்ஸ். ஓகே, ஃபார்ம்ஸ்ல இருந்தே ஆரம்பிச்சிருமா? அட்ராக்டிவ் ஃபார்ம்ஸ்ல இருந்து லாவண்யா அவர்கள் அவர்களது உரையை ஆரம்பிக்க போறாங்க. இந்த அவையில் கூடியிருக்கும் அனைவருக்கும், என்னை போல் வாதாட வந்திருக்கும் சகோதரிகளுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாலை வணக்கம். மாலை வணக்கம். நடுவர் அவர்களே, நீங்களே சொன்னீங்க 25 வருஷமா இருக்கு ஏசியா ஃபார்ம்னு. அதுதாங்க உண்மை. ஃபார்ம்ஸ் ஆரம்பிச்ச காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஏசியா ஃபார்ம்ஸ்னால் நம்ம தாங்க ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரோம். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு 2000 வருஷம் தொடங்கி 2025 எப்படி அப்டேட்டாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்ம்ஸில் தொடங்கி பில் ரோல் வரைக்கும் நம்ம தாங்க கொடி கட்டி பறக்கிறோம். ஆமாங்க ஆமாங்க. ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ண காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பேப்பர் இண்டஸ்ட்ரியில் தனக்கென தடம் பதித்து ஓங்கி நிற்கிறது. இப்போ நம்ம வாழ்க்கையே எடுத்துக்கோங்களேன். பிறந்த உடனே என்ன போடுவாங்க? பெர்த் சர்டிஃபிகேட். இறந்த உடனே என்ன போடுவாங்க? டெத் சர்டிஃபிகேட். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் கூட ஃபார்ம்ஸில் தொடங்கி ஃபார்ம்ஸில் தாங்க முடியுது. இது மட்டுமா, பில் இருந்தால் தான் பிஸ்னஸே ரோல் ஆகும். பிஸ்னஸ் ஸ்மூத்தாக போகணும் என்ன வேணுங்க? அதுக்கும் பில் ரோல் தாங்க வேணும். நடுவர் அவர்களே, 2000 வருஷம் ஸ்டார்ட் பண்ண ஏசியா ஃபார்ம்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் 2025 ஏசியா ஃபார்ம்ஸ் பிரைவேட் லிமிட்டடாக வளர்ந்து வந்து நிற்கிது. ஆமாங்க. இப்போ எனக்கு ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வருது. முயற்சி திருவனையாக்கும், முயன்றால்தான் சாதிக்க முடியும் என்ற பழமொழிக்கு ஏற்ப நம்ம ஏசியா ஃபார்ம்ஸ் முயற்சியில் தொடங்கி நம்பிக்கையில் வந்து இப்போ அச்சீவ்மெண்ட்டாக நிற்கிது. இதைத்தான் நம்ம 2025ல் நம்ம 25 ஜூப்ளியாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோங்க. தெய்வத்தால் ஆகாத எனினும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும் என்ற வள்ளுவனின் வாக்குக்கேற்ப உங்களில் வளர்ச்சியில் நாங்கள் வர என்னும் மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு 25வது ஆண்டு சில்வர் ஜூப்ளியாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க ஆடியன்ஸ். நடுவர் அவர்களே, அடுத்து உங்ககிட்ட ஒரு சபதம் எடுக்கிறோம். இதே மாதிரி நாங்கள் 50வது கோல்டன் ஜூப்ளியையும் செலிப்ரேட் பண்ணுவோம் என்ற சபதத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.
ஓகே, நம்மளுடைய 2 இன்ச் ரோல் லாவண்யா ரொம்ப அழகா சொன்னாங்க. ஏஷியா ஃபார்ம்ஸோட ஹிஸ்ட்ரியை ஆலேருந்து அக்கு வரைக்கும் முடிச்சிட்டாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அவையில் ஒன்று சொல்லியிருக்காங்க, நாங்கள் கோல்டன் ஜூப்ளி கொண்டாடுவோன்றதையும் இந்த சபையில் முன் வச்சிருக்கிறாங்க. மிக பாராட்டுக்குரிய விஷயம். அதனை தொடர்ந்து இவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும்ல, அதுக்காக நம்ம பாசிப்பருப்பு அனுஷ்யா வந்திருக்காங்க. மைக் ஆன் பண்ணிக்கோ. சபையில் கூடியிருக்கும் அவையோர்க்கும் என் உடன் பணிபுரியும் நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாலை வணக்கம். அப்புறம் நம்ம 2 இன்ச் ரோல் லாவண்யா சொன்ன மாதிரி நடுவர் அவர்களே, நம்ம இப்போ ஏஷியா ஃபார்ம்ஸ் வந்து 25th இயர் சில்வர் ஜூப்ளி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கு எங்கள் ஏஷியா கேண்டி சார்பாக முதல்ல ஸ்டாண்டிங் ஆவேஷன் கொடுத்துருவோம். அப்புறம் நடுவர் அவர்களே, நம்ம 2 இன்ச் ரோல் லாவண்யா சொன்னாங்க எங்ககிட்ட இருந்தா ஏஷியா கேண்டி வந்து வந்துச்சுன்னு. இல்லை, தெரியாம தான் கேட்குறேன். சும்மா சும்மா என்ன உங்ககிட்ட இருந்தா வந்தோம்னு சொல்றீங்க. ஆமாங்க, நாங்கள் உங்ககிட்ட இருந்தா வந்தோம். நாங்கள் வந்த இடத்த மறக்கவே மாட்டோம். நாங்கள் எப்படி வந்தோன்னு பெருசு இல்லை, எப்போ வந்தோன்னு பெருசு இல்லை, எப்படி வந்தோங்கிறதா பெருசு. நாங்கள் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்த மாதிரி தான் கடலை மிட்டாயில 30 வெரைட்டிஸாக கொடுத்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாவிலும் டாப் ரேட்டிங்கில் டாப் கியர் போட்டு போய்கிட்டு இருக்கோம். சூப்பர்மா. திரும்பி பேசு. அப்புறம் நடுவர் அவர்களே, இன்னொன்று சொன்னாங்க லாவண்யா அவர்கள். என்ன சொன்னாங்க? பிறந்ததில் ஒன்று பர்த் சர்டிஃபிகேட்டு, இறந்த உடனே டெத்து. நான் ஒத்துக்கிறேன், ஃபார்ம்ஸ் இல்லாமல் அணுவும் அசையாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இவங்க ஃபர்ஸ்ட், அதாவது ஒரு குழந்தை முதல்ல பிறக்குதுன்னா நம்ம முதல்ல போய் வேமா பர்த் சர்டிஃபிகேட் எடுப்போம். இல்ல ஸ்வீட்டை தான் முதல்ல கொண்டு போய். ஆமாமா. இது பாவம், அவங்களுக்கு தெரியல, ஏன்னா அவங்க சின்ன பிள்ளை தானே, அதனால அவங்களுக்கு தெரியல. அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, அதாவது நாங்கள் வந்து பிரைவேட் லிமிட்டடாக மாறிட்டோன்னு. ஓகே, நாங்கள் ஒத்துக்கிறோம், எங்களோட வாழ்த்துக்கள். நாங்களும் இதே மாதிரி கூடி சீக்கிரம் ஏஷியா கேண்டி பிரைவேட் லிமிட்டடாக மாறுவோம். நேரம் குறைவாக இருக்கனால என் கருத்தை சுருக்கமாக சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஒரு பெருமைக்குரிய விஷயத்த நான் இங்கே வந்து முன்னிலைப்படுத்த விரும்புகிறேன். நம்மளுடைய தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் தெரியும், ஷோஹோங்கிற ஒரு பெரிய நிறுவனம் நம்மளுடைய வாடிக்கையாளராக இருக்கிறாங்க. அப்படிங்கிற பெருமிதத்தை நான் முன்வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக டைப் வச்சு ஆல் ஓவர் இந்தியாவும் நாங்கள் கடலை மிட்டாய் கிடைக்கிற மாதிரி நாங்கள் வழிவகை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுவே எங்களோட பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லையா? இதுக்கு அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க நடுவர் அவர்களே? கேட்டு சொல்லிடுவோமா, கவலைப்படாதமா. இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு வருத்தமைக்கு நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா படன்னு அவங்களுக்கு தோணுன எல்லா கருத்துங்களையும் சொல்லி நீட்டா முடிச்சாங்க. அதே மாதிரி அவங்க ஒன்று சொன்னாங்க, கவனிச்சிங்களா? ஏஷியா ஃபார்ம்ஸ் பிரைவேட் லிமிடெட் எப்படி வளர்ந்து வந்ததோ அதே மாதிரி நாங்களும் பிரைவேட் லிமிடெடா வளர்ந்து வருவோன்ற சபதத்தையும் இந்த அவையில முன் வச்சிருக்காங்க. ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அதனை தொடர்ந்து நம்ம 3 இன்ச் ரோல் ஜெனிலா என்ன சொல்ல வராங்கன்னு தான் கேட்போமா? இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும், சாலமன் பாப்பையா ஐயா போல் கம்பீரமாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், நடுவர் அவர்கள் தங்களை சார்ந்தே தீர்ப்பை வழங்குவார்கள் என்று கனவு கொண்டிருக்கும் எதிர்த்தரப்பின் அணியினருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பாசிப்பருப்பு அனுஷியாக்கா ஒன்று சொன்னாங்க, ஏஷியா கேண்டியை நாங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் ப்ரைவேட் லிமிட்டடாக ஆக்கிடுவோன்னு சொன்னாங்க. அது பெருமைக்குரிய விஷயம் தான். நான் அந்த விஷயத்தில் இந்த அக்காவை ரொம்ப பாராட்டுகிறேன் அக்கா அவங்கள. அதே மாதிரி சொன்னாங்க, நாங்கள் உங்களில் இருந்து தான் பிறந்தோன்னு சொன்னாங்க. அதிலே தெரியலையா அவங்க எங்களை முன்னிலைப்படுத்தி தான் சொல்கிறாங்க அப்படின்னு. எப்பயுமே ஒரு பிள்ளைக்கு வந்து தாய் தான் முன்மாதிரி, அதே மாதிரி தான் ஏஷியா கேண்டிக்கு எங்களோட ஏஷியா ஃபார்ம்ஸ் தான் முன்மாதிரி. சரிங்க. அப்புறம் ஒன்று சொன்னாங்க, ஸ்டேட்டில் எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லையும் நாங்கள் டைப் வச்சுருக்கோன்னு சொன்னாங்க.
ஏங்க அது கடலை முட்டாய்ங்க, எல்லாரும் சாப்பிட்றதுங்க. ஆனால் நாங்கள் சாதாரண பேப்பருங்க, ஊதுனா பறந்துருவோம். ஆனால் அந்த பேப்பரை வச்சே நாங்கள் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் கொடி கட்டி பறக்க வச்சுக்கிட்டு இருக்கோங்க. கேட்டு சொல்லுங்க நடுவர் அவர்களே. கேட்டுருமா போகும்போது தெரியுமான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் இதெல்லாம் கேட்டு கண்டிப்பா போகும்போது முடிச்சிடுவோம். காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம் என்று கவிஞர் வைரமுத்து அவர்கள் வந்து நம்ம காகிதத்தை பற்றி மிக பிரமாதமாக ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. எங்க அவங்க கடலை மிட்டாய் தீட்ட சொல்லுங்க பார்ப்போம். தீஞ்சிரும். சரி விடுங்கங்க. நம்ம 90s கிட்ஸுக்கு காதல் தூதுவனா இருந்ததே இந்த பேப்பர் தாங்க. இந்த பேப்பரை வச்சு எத்தனை பேர் காதல் கவிதை எழுதி கவிஞர்களா மாறி இருக்காங்க தெரியுமா? எங்க கடல் மிட்டாய் சாப்பிட்டு கவிஞர்களை ஆக சொல்லுங்க பார்க்கலாம். அது உண்மைதாமா. என்னமோ சொன்னாங்க, டெலிவரி வந்து சீக்கிரமாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி. கடலை மிட்டாய் டெலிவரி 2 நாளில் கொடுத்துருவோம் நாங்கள். ஆனால் ஆர்டர் கொடுத்த 2 நாளில் அவ்வளோ பெரிய பாக்ஸே நாங்கள் 2 டேஸில் வித்தின் 2 டேஸில் நாங்கள் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் தெரியுமா? சரி, அது மட்டும் இல்லாமல் 5000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் நாங்களும் தான் ஃப்ரீ கிஃப்ட்டு, ஃப்ரீ டேங்லரு எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். அவங்க சொல்லவே இல்லையாம்மா? அவங்க என்ன கொடுக்காங்கன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க நடுவர் அவர்களே. சரிங்க நடுவர் அவர்களே, இது எல்லாத்தையும் விட்டுறலாம். இப்போ மக்கள் நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க, நடுவர் அவர்களே நீங்களும் இருக்கீங்க. கையில் அவங்க முதல்ல என்னதை வச்சு நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி பாருங்களேன். பேப்பரை தாங்க வச்சு நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. கடலை மிட்டாய் வச்சு கொஞ்சம் நோட்ஸ் எடுக்க சொல்லுங்களேன். இறுதியாக நான் ஒன்று மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஒரு மனிதனுக்கு அடிப்படையான தேவையானது கல்வி மட்டுமே. அந்த கல்விக்கு பாலமாக அமைவது இந்த காகிதம் மட்டுமே என்று கூறி நியாயாதிபதிக்கு உருவமான நடுவர் அவர்கள் தங்களை சார்ந்தே தீர்ப்பை வழங்குமாறு எனக்கு வாய்ப்புக்கு நன்றி கூறி இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. எல்லாம் பட்டு 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 பட்டுன்னு போட்டு உடச்சிட்டாங்க. இவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க, பேப்பர் இல்லாமல் அந்த நாள் கவிஞர்கள் உருவாக்கிக்க மாட்டாங்க அப்படின்றத ரொம்ப அழகாக புரிய வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 5000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணால் நீங்கள் கேண்டி கொடுக்கீங்களாம்மா? நீங்கள் கேண்டி கொடுக்கீங்களா? சொல்லவே இல்லையே. எப்போம்மா சொல்லுவீங்க இதை? ஓகே, அதனை தொடர்ந்து அந்த அணிக்கு ஒரு ஈக்குவலாக நம்ம ஆரோக்கியமான கேண்டீன்ல இருந்து கடலை லட்டு அருணா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றதையும் தான் கேட்போமே. அந்த மைக் இந்த மைக் வேணும். இங்கு இப்பொழுது நடக்கவிருக்கும் நிகழ்ச்சியை மிக ஆர்வத்துடன் காத்து கொண்டிருக்கும் எனது குடும்பமான குடும்பங்களுக்கும், என்னை போல் பேச துடிக்கும் சகோதர சகோதரிகளுக்கும், நடுவர் அவர் தீர்ப்பு எங்க பக்கம் சாதகமாக கொடுக்க இருக்கும் நடுவர் அவர்களுக்கும் அருணாவின் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்மா. முதலில் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் எனது சகோதர சகோதரிகளுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, அவர்கள் ஒன்று சொன்னார்கள். மூத்த சகோதரி, காதலை காகிதத்தில் எழுதி கொடுத்துதான் அவர்கள் காதலத்தை நிரூபித்தார்களாம். அவங்க இன்னும் அப்டேட் ஆகவில்லை என்று நான் நினைக்கிறேன். சொல்லிடுவோம். காதலை காகிதத்தில் எழுதி கொடுத்தார்கள், அது சரிதான். காதலன் வந்து காதலிக்கு வெறும் காகிதத்தில் எழுதி கொடுத்தா போதுமா? அது கூட எங்க கடலை முட்டாயை அவங்க போட்டோ போட்டு பிரிண்டிங்கோட அவங்க பேரு போட்டு முட்டி போட்டு ப்ரொபோஸ் பண்ண சொல்லிடுவோமா, கவலைப்படாதமா. அவங்ககிட்ட கேட்டு பாருங்களே, அவங்க ஹஸ்பண்ட் அதைத்தான் அவர் பண்ணிருப்பாங்க. மறைச்சிட்டாங்க அதை நம்ம கிட்ட. மறைச்சிட்டியேம்மா. இன்னொன்னு சொன்னார்கள் நம்ம சகோதரி, கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை போயிட்டாங்களாம். நீங்க என்னமோ இன்னும் நீங்க இந்தியாக்குள்ளதான் இருக்கீங்க. ஆனா நாங்க போயிட்டோம், கண்டம் விட்டு கண்டம் போயிட்டோம். அமெரிக்கா, கனடா, சிங்கப்பூர்னு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன் உங்க எல்லாருக்குமே தெரியுமே அது.
இன்னொரு விஷயம் சகோதரி சொன்னாங்க, குயிக்கா டெலிவரி கொடுப்போம்னு சொன்னாங்க. நீங்க குயிக்கா டெலிவரி கொடுங்க, ஏன் ஸ்லோவா கூட கொடுங்க, அது உங்க பாடு, உங்க கஸ்டமர் பாடு, அது எங்களுக்கு வேண்டாம். ஆனா நாங்க அப்படி கிடையாது. 200 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, 3000க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, ஃப்ரீ டெலிவரி, டோர் டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம். அது தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் ஒரு பாட்டு பாடுனாங்க. அவங்க இது பட்டிமன்றம் நினைக்கல, சூப்பர் சிங்கர் நினைச்சிட்டு நினைக்காங்க. காதல் கடிதம் தீட்டமா, காதல் கடிதம் தீட்டு மேகம் எல்லாம் காகிதம். எங்க பாருங்க மேகத்துல காகிதம் இருக்கான்னு. இப்ப இவங்க இந்த பாட்டு சொன்னனால நான் ஒண்ணு சொல்றேன். bloody sweet. திட்டு பேசுமா பையா பையா பையா. அவ்வளோ டேஸ்ட் நம்ம ஏசியா கேண்டி. திங்க திங்க திங்கணும் தான். தகட்டலையாமா? எங்க ஏசியா கேண்டி எப்பவும் திகட்டவே திகட்டாதுங்க. நீங்க எடுத்து சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, 5000க்கு பர்ச்சேஸ் பண்ணா ஃப்ரீயா கேண்டி கொடுக்குறாங்கன்னு. ஏங்க 5000க்கு பர்ச்சேஸ் பண்ணியா 5000க்கு பர்ச்சேஸ் பண்ணா ஃப்ரீயா கொடுக்குற கிஃப்ட் ஐட்டமே எங்க கடலை முட்டாய் நாங்க தாங்க உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டு. என்னம்மா இப்படி உங்க பக்கமா மாறிக்கிட்டு இருக்கு? ஆடியன்ஸ் கொஞ்சம் கிளாப் பண்ணா நல்லா இருக்குமே எங்களோட சேர்ந்து. அப்புறம் நடுவர் அவர்களே, நாங்க மட்டும் சும்மா கிடையாது. 3000க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணா போஸ்டரு, கேண்டி ஸ்டாண்டு, கடலை முட்டாய்னு இப்படி நாங்களும் காம்ப்ளிமெண்ட்ஸா நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துட்டு தான் இருக்கோம். ரொம்ப அருமையான பாராட்டுக்குரிய விஷயம். அதையும் இந்த இடத்துல முன்னிலைப்படுத்துறேன் நான். அப்புறம் இன்னொன்னு, இவங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி இவங்க ஆந்திரால ஒரு பேக்கரி வச்சிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. நம்ம ஜெனிலாக்கா ஆந்திரால ஒரு பேக்கரி வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஏசியா கேண்டில இருந்தா 50 கிலோ கேண்டிய வாங்கிட்டு போனாங்க. அது அவங்களுக்கு தெரியல. ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். அப்புறம் இன்னொன்னு, அவங்க ஆர்டர் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ ஆர்டர் எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஜெனிலாக்காவுக்கு பசி எடுத்துரும். பசி எடுத்தோடனே உடனே எனக்கு கால் பண்ணுவாங்க, அருணா ஏதாவது சாப்பிட இருக்குமா, கேண்டி சம்பாவல் மிச்சர்னு கேட்பாங்க. இனிமே ஜெனிலாக்கா கடலை முட்டாய் கேட்டாங்கன்னா 10க்கு 12 ஃபார்ம்ஸ் எடுத்து கொடுத்து அதை எடுத்து இவங்க சாப்பிடணும். ஃபார்ம்ஸை சாப்பிட முடியுமா இவங்களால? கேளுங்க குடும்பங்களே. இவங்களே சொன்னாங்க எங்க பேப்பர் ஊதுனா பறந்துரும்ட்டு. எங்க இவங்களே சொல்லிட்டாங்க அவங்க ஏசியா ஃபார்ம்ஸை பத்தி, ஊதுனா பறந்துரும். இதுக்கப்புறம் நான் என்ன சொல்லன்னு எனக்கே தெரியல. சரி முடிச்சிடலாமா? நிறைய பேசுறோம் நினைக்கிறேன். தீர்ப்பு எங்க பக்கம் வழங்குமாறும் நீங்க போகும்போது உங்க ஊரை தாண்டி தான் நான் போறேன் என்று உங்களுக்கு ஞாபகப்படுத்தி எனக்கு வாய்ப்பு கொடுத்து என் பேச்சை அழகாக கேட்டு கைத்தட்டி ரசித்த என் அன்பு உள்ளங்களுக்கு உலமா என் பேச்சை அழகாக கைத்தட்டி ரசித்த உள்ளங்களுக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா பேசிட்டீங்க அருணா. நீங்க ரொம்ப அழகா ஒரு விஷயத்த சொன்னீங்க. நீங்க கண்டம் விட்டு கண்டம் போயிட்டீங்க. உண்மையிலே நம்மளுடைய ஏசியா கேண்டி கண்டம் விட்டு கண்டம் போயிடுச்சு. எங்கெங்கெல்லாமா போச்சு? அமெரிக்கா, கனடா, சிங்கப்பூர்னு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க. நான் வேணா உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க. அதுல நிறைய வீடியோ எல்லாமே இருக்கு. அப்படியாம்மா? எதுலம்மா பார்க்கணும்? ஏசியா கேண்டி யூடியூப் சேனல் போனாலே தெரியுங்க. எல்லா வீடியோவும் அங்க இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். இன்ஸ்டா, யூடியூப் எல்லாத்துலயும் இருக்கு, நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப பெருமையான விஷயமா. அது மட்டும் இல்லாம நீங்க ஒண்ணு ரொம்ப அழகா சொன்னீங்க, 200 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணா ஃப்ரீ டெலிவரி. ஆமாங்க, 200 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, 3000க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, ஃப்ரீ டெலிவரி, டோர் டெலிவரி போய் வீட்டுக்கே போய் கொடுத்துருவோம் நாங்க. ஆமாங்க, நேத்து கூட நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு ஆர்டர் போட்டேன். ஃப்ரீ டெலிவரி இன்னைக்கு கிடைச்சிருச்சாங்க.